மனைவியை பார்க்க இன்னும் நான் எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுப்பேன். யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? என் மேல எதுக்கு இவ்ளோ அன்பு? தெரியல. ரெண்டாவது தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு எதுவும் பேசாத. நீ என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத உன் கண்களே சொல்லிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் என் மனசார நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ரெண்டாவது தடவை நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணி இந்த உதவிக்கு பதில் உதவி செய்யறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இது உதவி இல்ல, இது என் கடமை. உனக்காக என் லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலான்னு இங்க சொல்லுது. அந்த செகண்டே உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை காப்பாத்த நான் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் இருப்பேன். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால உங்களுக்கு உதவ முடியலையே. ஓ, அன்னைக்கு அந்த 4 பேர் அடிச்சாங்களே, அத சொல்றீங்களா? நீங்க பாருங்க, அது ஒரு பெரிய அதிசயம். என்ன சொல்றீங்க? சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. அன்னைக்கு அவங்க என்ன அடிக்கும் போது உங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் நல்ல அடி வாங்கினேன். ஆனா அந்த டெஸ்ட்ல நீங்க சென்டம் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன். அப்படியே அப்படியே அடி வாங்குங்கன்னு விட்டுருக்கணும். சரி, நான் சொல்றது கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சாமியார் உங்களை பார்த்து ஏய் உன்னதான் போக சொன்னல அப்படின்னு கத்துனால, நீங்களும் அதுக்கேத்த மாதிரி அழுதுகிட்டே போனீங்கல்ல. அந்த சந்தோஷத்திலேயே அவனுங்களை சும்மா புரட்டி புரட்டி அடிச்சங்க. நிஜமாவா? என்னங்க இப்படி பொசுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க? எங்க நான் நல்லா சண்டை போடுவங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஐ எம் வெல் ட்ரெயின் இன் தட். கராத்தே, குங்ஃபு இதெல்லாம் நல்லா தெரியுங்க. போதும் போதுங்க, நம்புறேன். மேல சொல்லுங்க. எங்க விட்டு நான் அவனுங்களை சும்மா புரட்டி புரட்டி அடிச்சனா, அப்ப திடீர்னு ஒருத்தன் என் பின்மண்டியில பூங்கி அடிச்சிட்டாங்க. அடக்கடவுளே! அப்போ சரினா ரத்தம் போச்சுங்க. அப்ப என்னால எதுவும் பண்ண முடியல. அப்படியே நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அப்போ கண்ணு மூடும் போதுதான் அவ்வளவுதான் போச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுலதான் உங்களை மீட் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அதான் தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க கட்டினீங்களே இந்த ரக்ஷை, இந்த ரக்ஷையாலதான் ஏதோ ஒரு மிராக்கல் நடந்தது. இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் இதோ இந்த அம்மனும் தான். நீங்க சொல்றது நெசந்தானா? என் மேல சத்தியமா இல்ல உங்க மேல சத்தியமா? நிஜமா சொல்றேன். பூசாரி, போங்க போங்க, அட போங்க போங்க போங்க.
திறந்து வச்சுட்டு இவ எங்க போயிட்டா? நாம வருவோம்னு அவளுக்கு முதல்ல தெரியுமோ? போகாதீங்க. நகை எடுக்கிறான். பரவாயில்ல, நீங்க இருங்க. கோயில் நகை எடுக்கிறான். எடுத்துட்டு போட்டோம். நீங்க போகாதீங்க, உள்ள போங்க. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க. இது அந்த சினிமாக்காரனோட போன் ஆச்சே. எடுத்து உள்ள வைங்க. ஐயோ, வராதீங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. உள்ளதா இருக்கீங்களா? நாளைக்கு பஞ்சாயத்து கூடல, அங்க நீ எப்படி வாய் திறக்கிறேன்னு நான் பார்க்கறேன். பாத்துட்டா போச்சு, எல்லாமே போச்சு. ஆத்தா, உன் நகையை ஒருத்தன் திருடுறத கண்ணால பார்த்தோம். என்னால ஒண்ணும் பண்ண முடியலையா ஆத்தா? என்ன பார்க்கும்போது எனக்கே வெறுப்பா இருக்கு. என் தொண்டை குழிய நானே பிச்சை செத்துடலான்னு தோணுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான பூசாரிய சும்மா விடக்கூடாது. அத்தா, அத்தை, மாமா, இங்க வாங்க. என்னடி என்ன என்னன்னு கேக்குறல்ல, சொல்றல பாரு. அம்மா துர்கா, என்னடி? அத்தை, கோவில் நகையை காணோம் அத்தை. என்னது, கோயில் நகையை காணுமா? என்னடி உளற? அம்மாடி, நான் இங்க இருந்து போகும்போது எல்லா நகையும் சரியா தானமா இருந்தது. அது தெரியல மாமா. என்னடி தெரியலன்னு சொல்ற? வடிவே, கொஞ்சம் சும்மா இரு வடிவே. அவளே பயந்து போயிருக்க, அவளை போய் மிரட்டிக்கிட்டு இருக்க. அம்மாடி, நல்லா யோசிச்சு சொல்ற. கோவில் அலமாரியில இருந்து அந்த நகையை காணோம். ஏய், உன்னதானே கேக்குறாங்க, வாய் திறந்து பதில் சொல்லடி. பாக்கெட்டியா வச்சிருக்க? ஆமா அத்தை, அந்த நகை தான் காணோம். ஐயோ ஐயோ, என்னம்மா சொல்ற? கோவில் நகை காணுமா? ஐயோ, அம்மன் நகையை காணுறாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலையே. என்னத்தா சொல்ற? அம்மா, அம்மா நகையெல்லாம் காணோம். யார் எடுத்தாங்கன்னே தெரியல. ஆமா, நேத்துக்கு நீ தான் ராத்திரி கோயில பூட்டிட்டு வந்த. அப்ப எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்தியா? இல்ல, நான் சரியா பார்க்கல அத்தை. பாத்தியா எவ்வளவு திமிரா பாக்கலன்னு பதில் சொல்றான். அப்படி நீ இப்படி பதில் சொல்ற? ஐயோ அக்கா,
அம்மா என்னாச்சு சுப்பிரமணி? அண்ணே கோவில் நகை காணுமா அண்ணே? நீங்க போய் ஊர் தலைவரை கூட்டிட்டு வாங்க. சரிப்பா, இவன் கூட்டு வரேன். சீக்கிரம் போங்க அண்ணே. ஐயோ அம்மா, இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் என்ன நல்லா பதில் யோசிச்சு சொல்ல பாருடி. தெரியலையே. நீ கடைசியா எப்ப நகையை பார்த்த? எப்ப நீ இவ்வளவு ஞாபகம் இல்லையா? ஜாக்கிரதையா இருந்திருக்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் என்னாச்சு? எல்லாரும் ஏன் கூட்டமா நிக்கிறீங்க? அம்மனோட நகையை காணோம் பூசாரி. என்னது அம்மனோட நகையை காணுமா? ஆமா. எவன் எடுத்த களவாணி பையன்? உருப்படுவானா அவன்? அன்னைக்கே அந்த திருட்டு கும்பல் வந்து எடுக்க பார்த்தாங்க. அன்னைக்கே துர்கா அம்மா சொன்னதுனால தப்பிச்சுது. சொல்லுமா துர்கா, நேத்து நீ கோயில் முன்னதுக்கு அப்புறம் வேற யார வரவும் வாய்ப்பு இல்ல. ஊர்காவல்ல இருந்து 2 பேரு கோவில்ல தான் படுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம யார் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நல்லா யோசிச்சு பாருமா. அது நான் இருக்கும்போது பூசாரி மட்டும்தான் இங்க வந்தாரு. ஆமாங்கய்யா, நானும் துர்கா அத்தாவும் மட்டும்தான் இருந்தோம். துர்கா அத்தா கருவறையில இருந்தாங்க. என்ன வெளியில அனுப்பி சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஏன் அத்தா, நல்லா யோசிச்சு சொல்லு. கருவறையில நீ மட்டும்தான் இல்லையா? இல்ல வேற யாராவது கூட இருந்தாங்களா? நல்லா நேரம் எடுத்து சொல்லாத்தா. ஏன்னா இதுல உன்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. யோ பூசாரி, என்னைய பேசுற? அவ மட்டும் தான் இருப்பா, வேற யார் வருவா? இல்ல, துர்காவுக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்கன்னு நான் சொல்லுவேனா? அவளுக்கு தெரியாம யாராவது வந்திருப்பாங்கன்னு அத சொல்றேன். ஆனா அப்படி தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா துர்காவோட கண்ணுக்கு எல்லாம் தெரியும். அவதான் சாமியோட அவதாரமாச்சே. நான் வெளியே சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். துர்கா அத்தா கருவறைக்குள்ள இருந்தா. நாங்க 2 பேரும் அங்க இருக்கும்போது 3வதா யார் கருவறை வரைக்கும் போய் அதை எடுக்க முடியும்? துர்காத்தா. இப்போ கோவில் பொறுப்பு, பூட்டு சாவி எதுவுமே என் கையில இல்ல. நான் கோவில் பூசையும் பண்றதில்ல. ஒருவேளை ஐயா சொல்ற மாதிரி வேற ஊர்ல இருந்து திருட வந்திருப்பானோ? ஐயா, போலீஸ்க்கு தகவல் கொடுக்கலாம். அவங்க வந்து திருடனை கண்டுபிடிக்கட்டும். இத பாருங்கயா, போலீஸ் வந்து நம்மள ஒருத்தர் தான் திருடன்னு கண்டுபிடிச்சா தேவையில்லாம ஊர் பேர் தான் கெட்டு போயிரும். யாராவது எடுத்து வச்சிருந்தா இப்பே கொண்டு வந்து கொடுத்துருங்க, மன்னிச்சு விட்டுறேன். இல்லன்னா பூசாரி அனுபவிச்ச அதே தண்டனைய உங்கள யாராவது அனுபவிக்க வேண்டியது வரும். என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றதா கரெக்ட். ஐயா சொல்லிட்டார்ல, யாராவது தப்பு பண்ணிருந்தா அவர் முன்னாடி ஒத்துக்கோங்க. தண்டனை இல்லனா பூசாரி பண்ண கஷ்டத்தை நாம பட வேண்டியிருக்கும். ஐயா, ஊருக்கே படியலக்கிற நம்ம அம்மனோட நகை எடுக்க யாரு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நகை எப்படி எடுத்துட்டு போகும்? போலீஸ் கூப்பிடுங்க ஐயா. ஆமாயா, அப்படியே நிறுத்துங்கயா.
வணக்கம் சார். துர்கா நல்லா இருக்கீங்களா? ம் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க ஐயா, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியல சார். வர வர ஊர் நடவடிக்கை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆத்தா என்ன கோபத்துல இருக்கான்னு தெரியல. எல்லாத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க, அதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்க ஐயா. கான்ஸ்டபிள், அந்த கேட்டு கிட்ட நின்னு யாரையும் வெளியில விடாம பாத்துக்கோ. ஓகே சார். எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. யோ, நீ இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கை ரேகை எடுத்துட்டு அவங்க கிட்ட மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் இமீடியட்டா வாங்க. ஓகே சார். யோ, நீ கூட போய் ஹெல்ப் பண்ணியா? யோ எல்லாரும் வரிசையில வந்து நில்லுங்க. எல்லாருடைய கைரேகை எடுக்கணும். எல்லாரும் ஓரமா வாங்க. போங்க, எல்லாரும் போய் ஒத்துழைப்பு கொடுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. பேர் சொல்லுமா. அண்ணம்மா ஐயா. ஆ. அடுத்த ஆள் வாமா. நீங்க வாங்கம்மா, கையை கொடுங்க. உன் பேர் என்னம்மா? போய் ஓரமா நில்லு. தனலட்சுமிங்க. ஆ, ஆ, ஆ. யோ, நீல கலர் சட்டை வாங்க. எங்க போற? சுருட்டு பழக்கம் இருக்குதான் பிடிக்கிறதுக்கு. யோ கான்ஸ்டபிள், முதல்ல இந்த ஆள் கிட்ட கை ரேகை வாங்க. சரிங்க சார். போயா ஓ வாயா. போயா. யோ உன் பேர் என்னன்னு சொல்லு. பூசாரி, முனியாண்டி சாலை, கீழ்கோட்டி. சரியா நீ போ. ஏமா இங்க வாமா. நீ வாமா. ஏமா உன் பேர் என்னன்னு சொல்லு. ஐயா இங்க வாங்க. சொல்லுங்க ஆ. சார். அடுத்த ஆள் யாரியா? வாயா சீக்கிரம். இந்த ஆள் யாரு? சார், இந்த ஆள் தான் சார் ஏற்கனவே சாமி சிலையை திருநவன். ஆனா இப்ப திருந்தி வந்திருக்கான். திருந்துனா சந்தோஷம்தான். நாங்களும் ஒரு மனுஷன் திருந்துட்டு இருந்தா ஜெயிலுக்கு அனுப்புறோம். ஆனா எவன் திருந்துறான்? இந்த ஆளாவது திருந்துறானான்னு பாப்போம். போங்கடா புழைக்க தெரியாதவங்கள. என் குடிய கெடுத்தவனுடைய நிம்மதியை கெடுக்காம எனக்கு தூக்கம் வராது. நீ போ. சார், இவங்க எல்லாரோட கைரையும் எடுத்தாச்சு சார். அப்புறம் இவங்களோட சஸ்பெக்ட்ல எடுக்கணுமா விக்டம்ல எடுக்கணுமா சார்? இந்த ஃபேமிலி தான் கேர்டேக்கர். நகைங்களுக்கெல்லாம் இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இவங்களை விக்டம்ல அப்ப அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் சந்தேகப்பட மாட்டீங்க, அப்படிதானே? அது எப்படிங்க சார்? நெஜ குற்றவாளி யாருன்னு தெரியாத வரைக்கும் எல்லாரும் குற்றவாளிங்க தானே? இங்க இருக்கிற எல்லாரும் கைரேகை வச்சு பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? சார், சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்னாதான் சார் இருக்கணும். இந்த மாதிரி பாரபட்சம் எல்லாம் பார்க்க கூடாது சார். ஐயா, எங்களை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக எங்க சாமியமா சந்தேகப்படுவீங்க? சுபண்ண, ஏன் பயப்படுற? நானும் கூட தான் கைரேகை வச்சிருக்கேன். அதுக்காக நான் திருடன் ஆயிட முடியுமா? துர்கா நல்லவ, தப்பு பண்ண மாட்டான்னு ஊருக்கே தெரியும். இருந்தாலும் பூசாரி சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. தப்பு பண்ணாதானே பயப்படணும். அதானே, தப்புனாதானே பயப்படணும். அப்புறம் என்ன? யோ விளக்கண்ண, எல்லாம் எனக்கு தெரியா.
இந்த கோயில்ல எல்லா வேலைகளையும் பார்க்கறது அவங்கதான். அவங்கதான் கோவிலை சுத்தம் பண்றதுல இருந்து விளக்கேத்துற வரைக்கும் எல்லா வேலையும் செய்றாங்க. சோ அவங்க கைரேகை எல்லா இடத்துலயும் இருக்கும்ல, அவங்கள சந்தேகப்பட முடியுமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க, இவங்களோட கைரேகையை தவிர வேற ஏதாவது ஒரு கைரேகை இருந்தா அங்கிருந்தா என்னோட விசாரணையே தொடங்கும். அவசரமா போனவன் இவன் இருக்கிற வரைக்கும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான் போல இருக்கே. சார் ஒரு நிமிஷம். என்னங்கய்யா சொல்லுங்க. காணாம போன நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆத்தா, நீ தான் மனசு வைக்கணும். திருநது யாருன்னு சொல்லு. தப்பு பண்ணவ எவனும் தப்பிக்க முடியாது. அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீ என்ன நினைச்சாலும் ஆத்தா உன்னை சும்மா விட மாட்டான். அம்மன் கிட்ட கேட்டு நீ நகை எடுத்த விஷயத்த சொல்றனா இல்லையான்னு பாரு.